தமிழ்நாடோட 2026 அசெம்பிளி எலெக்ஷனோட டேட்ஸ் எலெக்ஷன் கமிஷனால் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, 2026. என்றைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா May 4, 2026. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. அதில் 118 தொகுதி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் மேஜராக போட்டியிட போகிறது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. ஸோ இவங்களுக்குள்ள பயங்கரமான காம்படிஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணனால மோட் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போதுலேருந்து கவர்மெண்ட் எந்த ஒரு புது ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. May 4க்கு அப்புறம் எந்த கவர்மெண்ட் ஆட்சி அமைக்குதோ அவங்க தான் இனி அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் எல்லா முடிவும் அதிகாரிங்க தான் எடுப்பாங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய எலெக்ஷன் ரூல்ஸ் தான் இது. இந்த ரூல்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் அப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடியாது, பப்ளிக் மணி யூஸ் பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, மினிஸ்டர் கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடாது, அஃபீஷியல்ஸ் வந்து நியூட்ரலாக நடந்துக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு தரைக்குறைவான பேச்சு, இல்லீகல் கேம்பெயின் பண்ணக்கூடாது, அதாவது பணம் காசு கொடுத்து ஆளை கூட்டி கேம்பெயின் பண்ணக்கூடாது, பரிசு எதுவும் தரக்கூடாது. இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் எலெக்ஷன் ஃபேராக நடக்கும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆன உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பப்ளிக் என்னென்னா ஃபாலோ பண்ணணுன்னு நான் நெக்ஸ்ட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போமா. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதில் ரூல் பணம் கொடுக்கக்கூடாது ஓட்டு வாங்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஷு, கிஃப்ட்டு, ஆல்கஹால் கொடுத்து ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ரூல் ஹேட் ஸ்பீச் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணியோ, அவங்க ரிலீஜியன் சம்மந்தமாகவோ, கேஸ்ட்டு சம்மந்தமாகவோ, இல்லை அவங்க மொழியை பற்றியோ தப்பாக பேசக்கூடாது. இதை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பீப்புளை வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. கேம்பெயின் போஸ்டர் அண்ட் பேனர் பப்ளிக் பிளேஸில் பர்மிஷன் இல்லாமல் ஒட்டக்கூடாது. லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது சில டைமில் வந்துட்டு கவர்மெண்ட் சொல்வது, அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன டைம்குள்ளே தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி கேம்பெயின் நடத்தணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுக்கப்பட்ட ரூலாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரூல்ஸ் ஃபார் ஓட்டர்ஸ் என்னென்னு பார்ப்போமா. எலெக்ஷன் ரூல்ஸில் பார்ட்டிஸ் மட்டும் கிடையாது, ஓட்டர்ஸான நமக்கும் உண்டு. ஸோ நமக்கு என்ன அப்படி இருக்குன்னா, ஓட்டிங் டே அன்னைக்கு பீப்புள் வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் க்யூவில் வெயிட் பண்ணி பொறுமையாக நின்று ஓட்டு போடணும். அதே மாதிரி போலிங் ஸ்டேஷனில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் ஓட்டர் வந்து தன்னோட ஓட்டை சீக்ரெட்டாக போடணும், அதாவது யாரும் பார்க்காத மாதிரி போடணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன், அவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது. இதை வந்து சீக்ரெட் பேலட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது எலெக்ஷன் செக்யூரிட்டி. எலெக்ஷன் செக்யூரிட்டினா என்ன? எலெக்ஷன் ஃபேராக நடக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் அண்ட் சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் இருப்பாங்க. அந்த இவிஎம் மிஷின் எடுக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்டையர் ப்ராசஸை மானிட்டர் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 1 hour ஆர் 2 hours வந்துட்டு எவ்வளோ போல் ஆயிருக்கு அப்படின்னும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயினான ஒன்று இருக்குது, அதுதான் ரிசல்ட் டே, அதாவது கவுண்டிங் டேன்னு சொல்லலாம். ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இவிஎம் மிஷினும் ஒரு பத்திரமான காலேஜோ ஸ்கூல்லையோ வந்துட்டு ஒரு ரூமில் வச்சு சேஃபாக சீல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஓட்டிங் டே அன்றைக்கி தான் வந்து அதை வெளியே எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அதில் 118 தொகுதி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அஃபிஷியலாக எலெக்ஷனோட திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்துட்டு எலெக்ஷன் பார்ட்டிஸ் வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனும் ஸ்ட்ரிக்டாக அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட்லாம் கொண்டு போகிறீங்கன்னா 50,000க்கு மேலே
கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேலிடான ப்ரூஃபை காட்டணும். இல்லைனா உங்களை எலெக்ஷன் கமிஷன் அந்த 50,000 மேலே இருக்க அமௌண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. அவங்க சீஸ் பண்ணி பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.